இயல் 3 எண்ணங்களை எழுத்தாக்குக. இந்த படத்துக்கான ஒரு சிறு கவிதை. ஒரு அறையில் வீட்டு தந்தை டிவி பார்த்துட்ருக்காரு. தாய் அவங்க ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அதில் அவங்க எதுவும் பார்த்துட்ருக்காங்க. மகன் அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதுலேயும் ஒர்க் பண்ணுறானா இல்லை கேம்ஸ் விளையாடுறானா தெரியல. இப்படி வீட்டில் இருப்பது 3 பேர் தான். ஆனால் அவங்க ஆளுக்கு ஒரு திசையில் அவங்கவுங்க ஏதோ ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அந்த கருவியில் ஏதோ ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள உரையாடல் இல்லை, கலந்து பேசலை. இந்த ஒரு நிலையை உணர்த்துகிற மாதிரி, அதாவது இந்த கருவிகள்லாம் எங்கேயோ இருக்கிற மனிதர்களை நம்ம கூட இணைச்சி அவங்கள நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகுது, நட்பாக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட நல்ல பொழுதுபோக்குக்காக நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போகுது நமக்கு. அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன கவிதை. இந்த கவிதை பிடிச்சிருக்கிறவங்க இந்த கவிதையை பயன்படுத்திக்கலாம். ஒரே வீட்டில் இருந்தும் வெவ்வேறு கருவிகளுடன் திசைக்கு ஒருவராய் அந்நியராகி போனோம். தொழில்நுட்பம் உலகின் கடைகோடி மனிதரை நம்முடன் இணைக்கிறது, அருகில் உள்ளவரை அந்நியராக்குகிறது. இந்த கவிதை பிடிச்சிருந்தா பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கவிதையை தாண்டி இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் எதுக்கு பாடப்பகுதியில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோதான் நம்மக்கிட்ட தொழில்நுட்பங்கள் கருவிகள் இருந்தாங்க, அதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டாலும் வீட்டில் நம்மோட இருக்கக்கூடிய பெற்றோர்கள், வயதானவர்கள், உடன் பிறந்தவர்கள், அவங்க கூடலாம் தினமும் கொஞ்ச நேரமாவது மனம் விட்டு பேசணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த படத்தை கொடுத்து நம்முடைய எண்ணங்களை எழுத்தாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கல்வி கற்கிறதுக்கு ஒரு பயன் இருக்கணும், லேர்னிங் அவுட்கம். அது இல்லை அப்படின்னாக்கா அந்த படித்ததில் பயன் கிடையாது. இந்த படத்துக்கான பயன் என்ன அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது மனசு விட்டு கலந்து பேசி உரையாடி மகிழ்ச்சியோடு வாழணும்.